உங்களுக்கான பணத்த நீங்க ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க. உங்க பணம் எப்பவுமே ரிசர்வ் பேங்க்ல இருக்கிற மாரி தான். அங்க. கண்டிப்பா அவர் வந்து கரூர் போம்போது, "என்னம்மா நீ என்ன எதிர்பார்த்த? நான் வந்து தானே உன்ன பார்க்கணும்னா, நானே நேர்ல வந்துட்டேன் இந்தாம்மா காசுன்னு" குடுக்க போறாரு. சரி, சரி. அவ்வளோதான். இப்ப இந்த அவங்க ரிட்டர்ன் பண்ண காசு வந்து இப்போ இவங்க கையில அவங்களுக்கு அக்கவுண்ட்க்கு போனதுமே அவங்க இத பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு கரெக்ட்ன்ற மாரி நம்ம பேசலாம் சார். பட் அவங்க இப்போ ரீசென்ட்டா தான் அத வந்து இல்ல அவர் வருவாருன்னு நெனச்சிருந்தாரு. ஓகே. வர முடியல. அதனால ரிட்டர்ன் பண்றாங்க. இல்ல இதுக்கு நான் பின்னாடி அவங்கள வேற எந்த எதனா குறைவும் மன அழுத்தங்கள் இல்ல வேற எதனா பிரஷர் இருக்கணும். எதுவுமே தெரியாது. நான் அவங்கள குறையும் சொல்ல, அந்த ம். லேடியும். புரியுதா? ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவங்க ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா, அதோட ஜாஸ்தி பணம் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ம். நான் அதெல்லாம் வாக்குவாதமா வைக்கவும் இல்ல. ஃபைன். ஓகே. உங்க வீட்ல ஒரு துயரம் நடந்திருக்கு. நீங்க ஒண்ணு எதிர்பார்க்கிறீங்க. என் கணவன் வாழ்ந்த வீட்டில் விஜய் நான் வந்துட்டு போணும்னு எதிர்பார்க்கிறீங்க. ஓகே. வரட்டும். வருவாரு. எதுவும் தவறா எதுவும் சொல்லலையே. நீங்க ரிட்டர்னே பண்ண வேணாம். திருப்பி எப்படியும் அங்க வந்தாருன்னா பார்ப்பாரு உங்கள கூப்ட்டு. சரி. சரி ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கல்ல, கண்டிப்பா உங்கள பார்ப்பாரு. 100% அவங்களாவது 99% வச்சுக்கங்க பார்த்தவங்கள. இவர 100% பார்த்துட்டு அந்த பணத்த குடுப்பாரு. கண்டிப்பா. கண்டிப்பா. அவங்களுக்கு ஒரு 1 1/2 வயசுல ஒரு குட்டி குழந்தை இருக்கு. அந்த குழந்தையோட படிப்பு செலவு எல்லாத்தையும் அவர் ஏத்துப்பாரு. ஒரு அண்ணனாக இருந்து கூட.